பிரான்ஸ் போக்குவரத்துகள் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உள்ளுக்கு மேலே ஐஸ் படைஞ்சிருக்கு. இன்றைக்கு சரியான என்ன கரமும் தெரியல. டேக்கில் கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டுட்டாங்க. சரியான வேலை இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே ஸ்ட்ரைக் ஆண்டது இதுதான் பிரச்சனை. நாய் வர கூட இந்த நாய் கூட வர பாடு ஒன்றும் பாடா கிடக்குது. நான் வரைக்கும் மட்டும்தான் அப்படி கூட. ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கு சஜின்ட ஸ்கூலில் கார்னிவல் இங்கே பாருங்க, இப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளிக்கிட்டு பெரிய கொண்டாட்டம் கொண்டாடுவாங்க. ஸோ அதுக்கு தான் அவர் வந்து இது என்ன நிஞ்சா மாதிரி வெளிக்கிட்டு நிற்கிறேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இங்கே வந்து இப்போ ஸ்கூலுக்கு இப்போ போகிறேன். நாங்கள் எல்லாம் இப்போ புழும்பி வெளிக்கிட்டு நிற்கிறோம். ஸோ பாருங்கள் எப்படி வெளிக்கிட்டுருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இன்றைக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் என்னுடைய ஷோனை பாருங்கள். இப்போ வெளிக்கிட்டு வேற வெளிக்கிட்டு ஸ்கூலுக்கு விட்டுட்டு நான் இப்போ வேலைக்கு போகிறேன். ஃப்ரான்ஸ் போக்குவரத்துகள் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். ஹாய் சொல்லுங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பார்த்தீங்களா, புல்லுக்கு மேலே ஐஸ் படைஞ்சிருக்கு. இன்றைக்கு சரியான குளிர், செம குளிர். அதெல்லாம் விட்டுட்டு நான் இப்போ ட்ரெயின் எடுக்க நடந்து போய்கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் தூரம் நடக்கத்தாங்க, வீடியோவில் நடக்கிறேன் நல்லா. இன்றைக்கு ஸ்ட்ரைக்டோ என்ன கரமோ தெரியல. டேக்கில் கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டுட்டாங்க. சரியான சனம். இனி அடுத்த ரெயின் 8 நிமிஷத்தில் அதுக்குள்ளே நீ ஏறு வேணும் தெரியல. பார்ப்பேன் பாருங்க. அவ்வளோ அதுவும் சரியான குளிருக்குள்ள கொண்டு வந்து டேக்கில் இறக்கி விட்டுட்டு ரெயின் காரனை கண்டேன்டா எனக்கு என்ன செய்யணும் வேண்டியிருக்கு. மாதிரி ரெயின் எடுத்து வந்தாச்சு. நீ அடுத்த ரெயின் எடுக்குவோம். ஒரு மாதிரி 2 ரெயின் எல்லாம் எடுத்து வேலை இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே ஸ்ட்ரைக் ஆண்டது இதுதான் பிரச்சனை. அதுவே நான் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு இடையில விட்டுட்டாங்களா. அப்போ நிறைய சனம். அப்போ வேறு நான் போயிட்டு நான் அந்த இப்படியே அந்த கதவு பக்கத்தில் இப்படியே ஒட்டி இருந்து தான் வந்தேன்னா ஒன்றுமே செய்யலாம். எனக்கு இப்படி வேலைக்கு போகிறது பிடிக்காது. ஆனாலும் அரை தூரத்துக்கு வந்துட்டு போயிடாட்டி வீட்டு வந்து செய்திருப்பேன். அவ்வளோ கஷ்டம்னு பாருங்க. குளிருக்கு இப்போ சாரண்டா ஓகே, குளிருக்கு இப்படி செய்தாங்கன்னா கட்டுப்பு வரும் தெரியுமா. செம்மையா எனக்கு கட்டுப்பு வந்துட்டு வீட்டு திருப்பி போகாமட்டு அரைக்கு வந்துட்டு அதையும் இப்படி வலி கட்டிட்டு திருப்பி போகிறத அன்றைக்கி வச்சுட்டு தான் வந்துட்டேன். பாருங்க 9:20க்கு நிற்க வந்தேன்னா இப்போ நினைக்கிறேன் 9 ஓகே 3:15 ஆகிட்டு. நீ பரவாயில்லை. இவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட வேண்டியது பாருங்க. குளிருக்கு பார்த்தாங்க.
வேலை எடுத்துக்கிற மாதிரி வந்தாச்சு. மக்களே, இப்போ வேலை முடிஞ்சு நான் வீட்டை போய் கொண்டிருப்பேன். வரைக்கும் அதே பிரச்சனை, அதனால என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஏன்டா எந்த ரெயினுக்குள்ளே போய் நான் இந்த மாதிரி போயிட்டு இந்த குளிருக்குள்ள பாருங்க நாய் வர கிடக்குது. இந்த நாய் கூட வர பாட பெரும் பாடாக கிடக்குது. நான் வரைக்கும் மட்டும்தான் அப்படி குறைக்கிறேன். ஸோ நான் வீட்டை போய் சாமி கும்பிடணும். சாமி முக்கியம் இல்லையா? ஸோ சாமி கும்பிடுவோம்னு பாருங்க. லேட் ஆகிட்டு, நார்மலாகவே விட்டு வந்துட்டு வேலைக்கு. ஆனால் ட்ரெயின் இல்லாதபடியே அப்படி லேட் ஆகிட்டு செம்ம குளிரம் அடிக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டை வந்தாச்சு. ஓகே, பாய் மக்களே, பாய் பாய்.